2026 வந்து கிரிப்டோ பூம் வரும்னு பேசுறாங்க. பட் இது வந்து ஓல்டு ஆல்ட் காயின் சீசன் மாதிரி ஹை பேஸ்டா இருக்காது. 2026 வந்து கிரிப்டோ வேர்ல்டு வந்து இன்னும் மெச்சூர் ஆகுதும், இன்ஸ்டிடியூஷன் ஸ்டெப் இன் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்வெஸ்டர்ஸ் ஹைப் காயின்ஸை விட யூட்டிலிட்டி காயின்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் சிக்னல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து பிட்காயின் டாமினன்ஸ். பிட்காயின் பிரைஸ் ரைஸ் ஆகிற டைம்ல டாமினன்ஸ் ஹையா இருக்கும். பட் ஒன்ஸ் பிடிசியோட டாமினன்ஸ் லோ ஆகிற டவுன் ஆகும், மணி எல்லாமே ஆல் காயின் சைடுக்கு மூவ் ஆகும். செகண்ட் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் நரேட்டிவ்ஸ். கிரிப்டோல வந்து ட்ரெண்ட்ஸ் ஃபாஸ்டா மாறும். 2026 எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ பிளஸ் பிளாக் செயின், RWA டோக்கன்ஸ், டிஃபி 2.0, அப்புறம் பிரைவசி, இதெல்லாம் ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. லாஸ்ட் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா குளோபல் ஃபேக்டர் சொல்லுவாங்க. அதுல வந்து ரெகுலேஷன் கிளாரிட்டி, ETF அப்ரூவல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் வந்தா மார்க்கெட் பூம் ஆகும். அண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பிக் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்தா ஆல் காயின்ஸ்க்கு மணி ஃப்ளோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆல் காயின் சீசனுக்கு ஒரு ஸ்ட்ராங் சிக்னலா இருக்கும். ஸோ 2026 ஆல் காயின்ஸ் வேறு ஹைப்பா இருக்காது. நீங்க சிக்னல்ஸை பார்த்து ரைட் காயின்ஸ் சூஸ் பண்ணா ப்ராஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்.